ஆம், இதை இப்படியே விட்டுவிடக் கூடாது. என் மகன்தான் அரசாள வேண்டும். இதை பற்றி மன்னரிடம் பேச வேண்டும். தக்க சமயத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மகாராணி ஒரு நாள் மன்னர் ராஜசேகரனிடம் தன் வயிற்றில் பிறக்காத ஐயப்பனுக்கு எப்படி இளவரசராக முடிசூட்டுவது, மாறாக தான் பெற்றெடுத்த மகனான ராஜராஜனுக்கே இளவரசராக முடிசூட்ட வேண்டும் என்று கேட்டார். என்ன உளறுகிறார்? உனக்கென்ன புத்தி பேதளித்து விட்டதா? உன் வயிற்றில் பிறக்காவிட்டாலும் ஐயப்பன் தான் இந்த அரசின் மூத்த வாரிசு. அவன் அரியணை ஏறுவதுதான் நியாயம். மன்னா, மகாராணியின் வேண்டுகோளை மன்னர் ராஜசேகரன் ஏற்காததால் மகாராணியும் அமைச்சரும் ஐயப்பனை அரியணை ஏற விடாமல் தடுக்க அமைச்சரின் யோசனைப்படி அபாயகரமான ஒரு வேலையை ஐயப்பனுக்கு கொடுக்க திட்டமிட்டார்கள். அதற்காக கோப்பெரும் தேவி பொய்யாக தலைவலி வந்தது போல் ஐயோ அம்மா, வலி தாங்க முடியவில்லையே. மன்னா, வலி தாங்க முடியவில்லை, வலிக்கின்றது. அரசே, நம் மகாராணிக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த தலைவலியை போக்க புலிப்பாலை கொண்டு வந்தால் மட்டுமே குணப்படுத்த முடியும். அதனுடன் என்னிடம் உள்ள மூலிகைகளை போட்டு நான் ஒரு மருந்து தயாரித்து தருகிறேன். அதுவே குணமடைய செய்யும். அப்படியா? புலிப்பாலை எப்படி பெறுவது? யார் கொண்டு வருவார்கள்? தந்தையே, தாயின் தலைவலியை போக்க நானே காட்டிற்கு சென்று புலிப்பாலை கொண்டு வருகிறேன். தந்தையே, பயப்பட வேண்டாம். என்னை காட்டிற்கு செல்ல அனுமதியுங்கள். ஐயப்பனின் தெளிவான வார்த்தையிலும் தீர்க்கமான பார்வையிலும் ஒரு தெய்வீக தன்மையை உணர்ந்த பந்தளராஜன் ஐயப்பனை காட்டிற்கு செல்ல அனுமதித்தார். இதை கேட்ட அமைச்சரும் கோப்பெரும் தேவியும் தங்களது திட்டம் நிறைவேறப் போவதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைந்தனர். சிவபக்தரான மன்னர் ராஜசேகரன் ஐயப்பனை வழி அனுப்பும் முன் ஈசனை வழிபட்டு முக்கண் தேங்காய் ஒன்றை இறை கடாட்சமாக எடுத்து ஐயப்பன் கொண்டு செல்ல கொடுத்தார்.